தன் தாயும் தந்தையாரும் இறந்து விட்டார்கள். தனக்கு மனமுடித்த கலிப்பகையார் அவரும் போரில் வீரமரணம் அடைந்தார். இவர்கள் இறக்க நானும் கலிப்பகையாட உயிர் நீப்பேன் என்று துணிந்த திலகவதி அம்மையாரை மருள் நீக்கியார் தடுத்தார். தம்பிக்காக மருள் நீக்கியாருக்காக நம்முடைய திலகவதி அம்மையார் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நில்லாத உலகு இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து சமயங்கள் ஆனவற்றில் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் கூறினார். எனவே தன் தமக்கையாரும் தம்பியாரும் திலகவதி அம்மையாரும் மருள் நீக்கியாரும் நன்றாக இருக்கும் பொழுது நம்முடைய மருள் நீக்கியாருக்கு நில்லாத உலக வாழ்க்கை மறுபடியும் இந்த மாதிரி துயரப்பட நான் விரும்பல, இதோட எனக்கு இந்த பிறவி முடியணும் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது அவருக்கு சமண சமயம்தான் இதற்கான தீர்வு என்று பாடலி புத்திரத்தில் இருக்கக்கூடிய சமண பள்ளியில் சென்று சேர்கிறார். சேர்ந்து அங்கே உயரிய பதவியாகிய அந்த அனைத்து சமய துறவிகளுக்கும் சமண சமய துறவிகளுக்கும் தலைவராக மாறுகிறார். அத்துறையின் மீக்கூறும் அமைதியினால் அகலிடத்தில் சித்த நிலை அறியாத தேரரையும் வாதின் கண் உய்த்த உணவினில் வென்றே உலகின் கண் ஒளிவுடைய வித்தகராய் அமன் சமய தலைமையினில் மேம்பட்டார். அவர் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரண சீடராக சென்று சேர்ந்து பல ஆண்டுகள் பல நூல்களை பயின்று அந்த சமண சமய நூல்களை கற்று பயின்று வேறு இடத்திற்கு சென்று வேறு சமய துறவிகளிடம் வாதாடி வென்று அனைத்து சமண சமய துறவிகளுக்கும் தலைவராக தர்ம சேனராக மாறினார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் சமண சமயத்தில் இருந்தார். 40 ஆண்டுகள் இவர் இங்க இருக்கும் போது அங்க திலகவதி அம்மா என்ன பண்ணாங்க? அவங்க பார்த்தாங்க, தம்பியார் வேறு சமயத்தை சென்று விட்டார், நாம இனிமே என்ன பண்ணணும், நாம உயிர் நீப்போம் என்று போகல. அங்க திரு ஆமூரை விட்டு தன் சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு அவங்க சுற்றுலா கொடுத்துட்டு அவங்க துறவி வேடம் பூண்டு திரு அதிக விரட்டான பெருமானுக்கு வந்து பெருமானை வணங்கி பெருமான் கோவிலுக்கு திருத்தொண்டுகள் செய்து ஒரே என்ன பண்ண வைப்பாங்க, பெருமானே என்னை ஆட்கொண்டது நீரே ஆகில் என் பின் வந்தவனையும் தடுத்து ஆட்கொள்ளுங்க சாமி என்று விண்ணப்பம் வச்சுனே வருவாங்க. எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள். மருள் நீக்கியார் சமண சமயம் போகும்போது திலகவதி அம்மா 7 வயசு இருக்கும் வச்சுப்போம், அங்க 3 வயசு கம்மி, 17. அப்படி 17 வயது, இவங்களுக்கு 20. இப்போ 60 கிட்ட ஆயிருக்கும் நம்ம திலகவதி அம்மையாருக்கு. 40 ஆண்டுகள் பெருமான் கிட்ட ஒரு விண்ணப்பம் தான் வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் நிறைவேறல. நம்ம விண்ணப்பம் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஒருத்தவங்க 48 நாள் என்ன பேக்க சொல்லுவாங்க, 48 நாள் என்ன வைப்போம், 48 நாள் தான் வைப்போம். அப்படி நிறைவேறலையா விண்ணப்பத்தை மாத்திடுவோம் இல்லையா? இந்த சாமிக்கு அந்த அவ்வளவுதான் பலம் போல, நம்ம வேற சாமி மாத்திரம் சாமியை மாத்திடுவோம். ஆனா நம்ம திலகவதி அம்மையார் அப்படி இல்லை. 40 ஆண்டுகள் பெருமானே என் தம்பியை தடுத்து ஆட்கொள்ளுங்க சாமி என்று விண்ணப்பம் வைத்து கொண்டே வராங்க. அப்படி வைத்து கொண்டு வரும் பொழுது எல்லாம் வல்ல பெருமான் நம் திலகவதி அம்மையார் கனவில் தோன்றி அருள் செய்கிறார். மண்ணு தபோதனியார்க்கு கனவின் கண்மழவிடையார் உன்னுடைய மனக்கவலை ஒழினி உன் உடன் பிறந்தான் முன்னமே முனியாகி எம்மை அடைய தவ முயன்றான் அன்னவனை இனி சூளை மடுத்து ஆல்பம் என அருளி. பெருமான் திலகவதி அம்மையார் கனவில் தோன்றி, நீ கவலைப்படாதே, உன்னுடைய மனக்கவலையை நீ ஒழிவாயாக. உன்னுடைய தம்பி மருள் நீக்கியார் முற்பிறவிலேயே முனியாகி வாகிச முனிவராக இருந்து எம்மை அடைவ தவ முயன்றான். அதனால் அன்னவனை அவரை இனி சூளை மடுத்து நாம் ஆட்கொள்வோம் என்று எல்லாம் வல்ல பெருமான்
திலகவதி அம்மையார் கனவில் தோன்றி அருள் செய்கிறார். திலகவதி அம்மையாருக்கு மிகுந்த ஆனந்தம். ஏன்னா தம்பி 40 ஆண்டுகள் சமயத்தில் அந்த பாழ் கிணத்தில், இருளான கிணத்தில் மூழ்கிட்டான். பெருமான் இப்ப சூரிய கொடுத்து ஆட்கொள்ள போகிறார். எப்போ வருவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. பெருமான் அங்கிருந்த தர்மசேனராக அந்த சமயத்தில் இருந்த மருள் நீக்கியாருக்கு சூளை நோயை கொடுக்கிறார். யாராலும் தீர்க்க முடியவில்லை. சமண சமயத்தில் உள்ள பேரான மருத்துவர்கள் தீர்க்க முடியல. மையப்பீர் கூட தடவுறாங்க, தீர்க்க முடியல. மந்திரத்தை நீரை தெளிக்கிறார்கள், தீர்க்க முடியல. குண்டர்களும் கைவிட்டார் கொடும் சூளை விசை கொண்டு மண்டி மிக மேன்மேலும் முடுகுதலால் மதிமயங்கி பண்டை உறவு உணர்ந்தார்க்கு திலகவதியார் உளரா கொண்டு அவர் பால் ஊட்டுவான் தன்னை விட்டார் குறிப்பு உணர்த்த. சூரிய வருது. குண்டர்களும் கைவிட்டாங்க. அந்த சமண சமயத்துல மருத்துவங்க எல்லாம் கைவிட்டாங்க, தீர்க்க முடியல. அவ்வளவு கடுமையான சூளையாக இருக்கிறது. எனவே இப்பதான் அவருக்கு ஞாபகம் வருகிறது, 40 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. இப்போ ஒருத்தங்க நல்லா இருக்கும் போது நமக்கு யார் உதவி பண்ணாங்களோ அவங்க ஞாபகம் நமக்கு நிறைய வராது. நம்ம துன்பப்படும் போதுதான் அவங்க நினைவு வரும். நம்ம ஒரு நாள் துன்பத்துல இருக்கும் பொழுது நமக்கு இவங்க உதவி செஞ்சாங்களே, நம்ம நிதி இல்லாம இருந்த போது நமக்கு நிதி உதவி பண்ணாங்க, நமக்கு இன்னொரு துன்பம் வரும்போது அவங்க ஞாபகம் வரும். அதே போல நம்முடைய மகள் நீக்கியாருக்கு இப்போ சூளை துன்பம் வந்திருக்கிறது. ஆதலால் தனக்கு முன்னம் நிறைய உதவிகள் செய்து தன்னுடைய தமக்கையார் திலகவதி அம்மையார் இருக்கிறார்களா, இருக்கிறார்கள், அவர் இங்கே வர சொல்லுங்க என்று தனக்கு ஊட்டுவான். அது சமண சமயத்துல ஒருத்தங்க ஊட்டுவாங்களாம். அவரை சென்று அவங்களை அழைத்து வாருங்க என்று சொல்றாங்க. அவர் உடனே ஓடி வந்து திரு அதிகை வீட்டானத்திற்கு வந்து திலகவதி அம்மையாட இது போல சொல்ல, அங்க சமணர்கள் இருக்க இடமா, நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், வேணுமென்றால் திலகவதி அம்மையார் மருள் நீக்கியாரை இங்க வர சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவன் உடனே ஓடி வந்து மருள் நீக்கிய தர்மசேனரை சொன்னார். சொன்ன உடனே தீரணும், தீராம அவர் இன்னும் வாட்டி வளைக்குது. அதனால அன்று இரவு ஒரு வெள்ளை ஆடையை போத்தி கொண்டு யாருக்கும் தெரியாமல் கூட 2 பேரை அழைத்து கொண்டு வந்து விட்டார் நம்முடைய மருள் நீக்கியார். வந்து அக்காவிட வந்து நிற்கிறார். அக்கா என்று அழைக்கிறார். உடனே திலகவதி அம்மையார் வந்து நம் திரு மருள் நீக்கியாரை எல்லாம் வல்ல பெருமான் கோவிலிடம் நின்று சென்று போய் நிறுத்துகிறார். நிறுத்திவிட்டு திருவாளன் திருநீர் கொடுக்க புன் சமணர் இடம் கழிந்து மெய் தருவான் நெறி அடைவார் வெண் குடைவை மெய் சூழ்ந்து கை தருவார் தமை ஊன்றி காணாமே இரவின் கண் செய்தவ மாதவர் வாழும் திரு அதிகை சென்றடைவார். பொய் தருமாள், ஆள் என்றால் மயக்கம், பொய்யையே தரக்கூடிய மயக்கம் இது. இந்த சமண சமயம் பொய்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று உணர்ந்து மெய் தருவான் நெறி அடைவான், யாரு மெய்யை தருகிறார், எல்லாம் இல்ல பெருமான் தான் தருவார் என்று இந்த பொய் தரு நெறி சமண சமயத்தை விட்டு மெய் தரும் நெறியாகிய சைவ சமயத்திற்கு இரவு ஒரு வெண் புடைவையை மேனி முழுவதும் தரித்து கொண்டு கை தருவான் 2 பேருடைய உதவி கொண்டு காணாமே இரவின்கள், யாரும் பார்க்காத எல்லாம் வருந்தி கொண்டிருக்க நேரமா பார்த்து மீட்டவர் வாழும் திரு அதிகை வந்த அடைந்தார். எனவே திலகவதியார் இப்போ வந்தாங்க. பெருமான் கருவறை முன்பு நின்று திருவாளன் திருநீர் திலகவதியார் கொடுக்க பெருவாழ் வந்தது என்று பெருந்தகையால் பணிந்து ஏற்று அங்கு உருவார தமக்கு உற்ற இடத்தில் உய்யும் நெறி தருவாராய் தாம் முன் வந்தார். பின்பு தாம் வந்தார். எனவே திருவாளன் திருநீர், எல்லாம் வெல்ல பெருமாளுடைய திருநீற்றினை திலகவதியார் நன் மருள் நீக்கியார் கையில் கொடுக்க
பெருவாழ்வு வந்தது என்று அருள் நீக்கியார் பணிந்து ஏற்று திருநீரை பூசிக்கொள்கிறார். உருவார தமக்கு உற்ற இடத்தில் உய்யுமறி தருவாராய். இப்போ நமக்கு ஒரு பொருள் வேண்டும்னா அந்த பொருள் நமக்கு எப்போ தேவைப்படுகிறதோ அப்போதான் நமக்கு வேணும். இப்போ உணவு வேணும், நமக்கு உணவு கிடைச்சிருச்சு, நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்டோம், அவர் வாயினால சொல்லிட்டு போனார், அவருக்குள்ள நமக்கு உணவு கிடைச்சிருச்சு, நம்ம வயிறு முழுவதும் நிரம்பிடுச்சு. இப்போ அவர் கொடுக்கும்போது நம்மளால உண்ண முடியுமா? முடியாது. எனவே இப்போ அவருடைய சூளை தீரணும். சூளை தீர்றதுக்கு வழி எல்லாம் வல்ல சிவநெறி, செய்வ நெறி தான். நம்முடைய தமக்கையால் தான் சூளை தீர்க்க முடியும் என்ற எண்ணம் வந்தவுடனே குருவார நமக்கு உற்ற இடத்தில் உய்யும் நெறி தருவாராய். தாம் முன் வந்தார், பின்பு தாம் வந்தார். பிறகு குற்றாய் இனவாறு விளக்ககளில் என்ற பதிகத்தை பாடுகிறார். நீற்றால் நிறைவு ஆகிய மேனியுடன் நிறை அன்பு ஒரு சிந்தையில் நேசமிக மாற்றார் புறம் மாற்றிய வேதியரை மருளும் பிணி மாயை அறுத்திடுவான். குற்று ஆகினவாறு விளக்ககளில் என நீடிய போதியில் திருப்பதிகம் ஒற்றால் உலகு ஏழின் வரும் துயரம் போமாறு எது நின்று புகன்றனரால். மாயை அறுக்க வல்லவனாகிய நம்முடைய பெருமானை புகழ்ந்து நீற்றால் நினைவு ஆகிய மேனியாக இருக்கக்கூடிய நம்முடைய மருள் நீக்கியார் ஊற்றாய் இனவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன இரவும் பகலும் தெரியாது வணங்குவேன் எப்பொழுதும். ஒற்றாரி என் வயிற்றின் நகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே என்று உருகி அந்த பதிகத்தை பாடினார். சூளை நோய் தீர்ந்தது, சூளை நோய் நீங்கியது. எல்லாம் வல்ல பெருமான் அசரீதியாக இனிமேல் எம் தலங்கள் தோறும் நீ வந்து திருப்பதிகங்கள் பாடி திருத்தொண்டுகள் செய்வாயாக. இனிமேல் இந்த உலகமே உன்னை திருநாவுக்கரசர் என்று போற்றும் என்று பெருமான் அருளி செய்கிறார். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து திருப்பள்ளி எழுச்சி வழிபாட்டிற்கு வந்து பெருமானை வணங்கி பிறகு கோயில் முழுவதும் மெழுக்கிட்டு கோயில் முழுவதும் பெருக்கி பூ மாலை கட்டி பூ பறித்து என்று பல தொண்டுகளை செய்து கொண்டு வருகிறார். இப்படி இருக்கும் பொழுது சமணர்கள் பார்த்தாங்க, மன்னர் கிட்ட போய் சொல்லணும். மன்னர் கிட்ட போனாங்க. என்ன சொன்னாங்க? ஐயா, அவருக்கு சூழல் நோயே வரல, ஆனா சூழலை வந்து சொல்லிட்டு ஒரு நடிப்பு போட்டு நமக்கே இல்ல போய் சேரணுங்கிறதுக்காக சூழலை வந்த மாதிரி நடிப்பு நடிச்சு இது மாதிரி அங்க போய் சேர்ந்துட்டாரு. அவரை மீண்டும் சமண சமயத்தையே கூட்டிட்டு வரணும், அதனால நீங்க போய் அவரை கூட்டிட்டு வர சொல்லுங்க என்று சொல்றேன். அரசனும் மந்திரியையும் சேனையும் அனுப்புகிறார். இதற்கு திருநாவுக்கரசு பெருமானை இங்கு அழைத்து வருவதற்காக. அவருடைய திருநாவுக்கரசு பெருமான் மனம், வாக்கு, காயம் ஆகிய முக்கரணங்களையும் பெருமானுக்கு என்றே ஒப்படைத்து விட்டு இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ அந்த சேனையெல்லாம் வருகிறது. வந்து திருநாவுக்கரசு அழைக்க வந்தது. இது மாதிரி சொன்னாங்க, மன்னவனை கூட்டினா சொன்னாங்க. அப்போ திருநாவுக்கரசு சொன்னார், நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லும் ஏமாப்போம் பின்னியறியோம் பணிவோமல்லும் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. நாம் யாருக்கும் இல்லை, நாம் யாருக்கும் குடியல்லோம், நாங்க இங்க யாருக்கும் குடி இல்லை, நம்மனை அஞ்சோம், யாரை பார்த்தும் அஞ்ச மாட்டோம் என்று சொல்ல ஐயா அந்த சேனையும் மந்திரிகள் எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொண்டார்கள். அப்படி கேட்டவுடனே ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உடன் என்று நம் திருநாவுக்கரசு கூறிவிட்டு வந்தார். வந்த பிறகு இது போல மன்னர் கேட்டான், ஏன் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறினீங்க என்று. எனக்கு சூழ்நிலை வந்தது, அது எங்களால் தீர்க்க முடியல. என் அக்காவிடம் சென்றேன், அவங்க திருநீர் கொடுத்தாங்க, சாமியே எனக்கு தீர்த்தார் என்று சொன்னார். நம்ப முடியல யாராலையும். சாமியே தீர்த்தாரா? யார் இழந்து போய் சொல்லிட்டு இருந்து மன்னர் கோவப்பட்டு அந்த சமணர்களுடைய பேச்சை கேட்டு, ஏன்னா மன்னனே சமணர்கள் தான் இருந்தான், அதனால சமணனுடைய பேச்சை கேட்டு அவன் நம்முடைய திருநாவுக்கரசு தண்டனை விதிக்கிறான். என்ன தண்டனை?
சுண்ணாம்பு நீச்சலையில் இருக்கு சொல்றாங்க. அழைத்து சென்றாங்க. நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானை நீச்சலை விட்டார்கள். நீச்சலையில் 1 வாரம் காலகட்டம் விட்டாங்க. ரொம்ப சூடா இருக்கும் அந்த இடத்துல. எனவே நம்மள அங்க என்ன பண்ணிருக்கோம், ஐயா தாங்க முடியல, நான் வெளியே விட்டுறேன், நான் அப்படியே சமயத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானுக்கு சிவஞானம் கைவர பெற்றது. அதனால அவர் எதை பற்றும் பயப்படவில்லை. எல்லாத்திற்கும் எல்லாம் வல்ல சிவபெருமான் இருக்கிறார், அவன் தான் என்னை பார்த்து கொள்ள வேண்டும். அதான் மன்னன் வாக்கு காயம் 3 பெருமாள் எடுத்தார். இப்போ அவரை பெருமான் தான் ஏற்கொண்டிருக்கிறார். அவர் அறிவு அவர்கிட்ட இல்லை. எனவே இந்த சுண்ணாம்பு நீச்சலில் இருக்கிறார். வெய்ய நீற்று அறை அதுதான் வீங்கு இளவேனில் பருவம் தைவருதன் தென்றல் அணைதன் கழுநீர் தளம் போன்று மெய் ஒளி வெண்ணிலவு அளந்து முரண் யாய் ஒளியினதாய் ஐயர் திருவடி நிழல் அருளாகி குளிந்ததே. அந்த நீச்சலையில் அவன் தம் திருநாவுக்கரசு பெருமானுக்கு தென்றல் காற்று வீசுகிறதாம். அந்த நீச்சல் எப்படி இருக்குன்னா, பெருமானுடைய திருவடி நீர் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குமோ அந்த அளவு குளிர்ச்சியாக இருக்கிறது என்று தெய்வ சேகரர் பதிவு செய்கிறார். மாசில் மதி நீடு புனல் மன்னி வளர் சென்னியனை பேச இனி யானை உலகு ஆளுடை பிஞ்சகனை ஈசனை எம்பெருமானை எவ்வுயிரும் தருவானை ஆசையில் ஆறா அமுதை அடி வணங்கி இனிது இருந்தார். அந்த நீச்சலையில் எல்லாம் வல்ல பெருமானை பெருமானுடைய அடி வணங்கி நீச்சலையில் இனியாக இருக்கிறாராம், இன்பமாக இருக்கிறாராம் நீச்சலையில் என்று தெய்வ சேக்கிழார் பதிவு செய்கிறார். ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி அம்பலவர் தேன் உந்து மலர் பாதம் அமுது கொண்டு தெளிவு எய்தி ஊனம்தான் நிழராகி உவந்திருந்தா தம்மை கண்டே ஈனம் தங்கியது இல்லதாம் என அதிசயம் என்றாய். எல்லாம் வந்தாங்க. 7 நாள் கழிச்சு சுண்ணாம்பு கலக்குறாங்க. அவர் நல்லா குளிர்ந்த இடத்துல இருந்து வருவது போல வந்தார். சுண்ணாமணி அந்த நீச்சல் என்பது ரொம்ப வெப்பம் அதிகமா இருக்கும். இறங்கி ஒரு 10 நிமிஷத்துலேயே சாம்பல் ஆயிடுவாங்க எல்லாரும். இவர் என்ன குளிர்ந்த அறையிலிருந்து வேர்வே கூட வேர்க்காமல் குளிர்ந்த அறையில் இருப்பது போல் வருகிறார் என்று அதிசயமாக அனைவரும் பார்க்கிறார்கள். அடுத்தது இப்படி இது பண்ணாரா, அடுத்து சமணர்கள் மன்னவர் மகேந்திரவர்ம பல்லவர், அவர் பையன் மகேந்திரவர்ம பல்லவர், அவரிடம் இவருக்கு இந்த நீச்சலையில் நாங்க சொன்ன மந்திரத்தை தப்பிச்சு கொண்டார். இவரு நம்ம மந்திரம் தான் அது. அதனால இப்போ நம்ம விடம் அமுதியில் விடத்தை கொடுத்தார். சாப்பிட்ட மந்திரம் சொல்ல முடியாது, நம்ம மந்திரம் அதை காப்பாது இப்ப கூட. அதனால விடம் கொடுத்தா அவரால் மந்திரம் சொல்ல முடியாது. அதனால அவர் உயிரானது போய்விடும் என்று சொல்றாங்க. அதற்கும் மன்னர் இசைவு தெரிவிக்கிறான். விடம் குடிக்கிறார்கள். எனவே அந்த பாலின் அழிச்சில் விடத்தை கலந்து எடுத்து வந்து கொடுத்தாங்க. நம்மளுடைய திருநாவுக்கரசை பார்த்தா நமச்சிவாய வாழ்க என்று சொல்லி அந்த பாலை பருகினார், உறங்கினார், மறுபடியும் எழுந்திருத்தார். எனவே 5 எழுத்து மந்திரத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. 5 எழுத்து மந்திரத்தை சொன்னால் விடமெல்லாம் அவரை எதுவுமே செய்யாது. இதுவும் சமணருக்கு எதுவுமே புரியவில்லை. இன்னொரு வழி இருக்கிறது மன்னா, யானை இருக்கிறது அல்லவா, அந்த யானையை கொண்டு அவரை மிதிக்க செய்யணும். அப்போ உடல் நசுங்கி போயிடும். யானை அதை சொல்ற பேச்ச கேட்காது இல்ல, அது மாதிரி நடந்துடும் மன்னா. எனவே யானையை வர சொல்றாங்க. இவர் யானைக்கு எதிர்த்து அமர வச்சு யானை வருகிறது. சுண்ணவெண் சந்தன சாந்தும் சுடத்திங்கள் சூளாமணியும் வண்ண உனி மணி உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அமர்ந்துட நேரும் அகலமலாய அறவும் திண்ணம் கெளில புனலும் உடையார் உருவத்தமம்னா அஞ்சுவது யாதொன்று இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்ற இந்த பதிகத்தை பாடினார். யானை மண்டியிட்டு வணங்கி திருநாவுக்கரசு மனை பங்கம் வந்து சென்றது. எதுவும் ஆச்சரியம் தாங்க முடியல. மன்னா இன்னும் கடைசி ஒரே வழிதான் இருக்கிறது. என்னப்பா
கல்லில் கட்டி கடலில் போடணும் மன்னன். அதை தவிர வேற வழி இல்லை. அதற்கும் அந்த மன்னன் ஒப்புதல் தெரிவிக்கிறான். ஏன்னா இவரை சமய துரோகி என்று சொல்லிட்டாங்க. சமய துரோகியை கொன்றே ஆக வேண்டும் சொல்லிட்டாங்க. எனவே இப்படி கல்லில கட்டி கடல்ல தூக்கி போட்டாங்க. அப்போ நாம் அங்க இருந்தா என்ன பண்ணிருப்போம்? செத்து போயிடும். ஐயா கடல்ல கட்டி தூக்கி போடுறாங்க, கல்ல வேற கட்டிடுறாங்க. நினைச்சு தெரிஞ்சு நம்ம குடிச்சு தெரியோ தெரியாதோ சரி, நமக்கு கல்ல கட்டா நம்மளால ஏஞ்சி போய் முடியாது, நம்ம உள்ள முழுகிடுவோம், செத்தே போயிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய திருநாவுக்கரசர் அப்படி கிடையாது. பெருமானே என்னை காப்பாற்றுங்க என்று சொன்னார். ஐந்தெழுத்து வந்து சொன்னார். கல்லே தெப்பமாக மாறியது. சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமக்கு நல்ல துணையாக விளங்குவது ஐந்தெழுத்து வந்த நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய என்பதுதான் என்று சொன்னார். எனவே அவர் நம்பிக்கையோடு இருந்தார். நம் திருநாவுக்கரசர் நம்பிக்கையோடு இருந்தார். பெருமான் காப்பாற்றினார். நம்ம அப்படி இருந்தால் நம்மையும் காப்பாற்றுவார். நமக்கு நம்பிக்கை வேண்டும். ஐந்தெழுத்து மந்திரத்தின் மீது நமக்கு உறுதிப்பாடு வேண்டும். எனவே அதை கண்ட மன்னன் ஆனால் அந்த ஆத்திரத்தை தாங்க முடியவில்லை. இதுக்கு மேல் எதுவும் செய்ய முடியாது, இவருக்கு பெருமான் துணையாக இருக்கிறார் என்று அந்த மன்னனும் உண்மையான நெறியானது சைவ நெறிதான், சமநெறி பொய்யான நெறி என்ற அந்த மன்னனும் உணர்ந்தான். அந்த மன்னன் அதன் பிறகு சமண சமயத்தை விட்டு சைவ சமயத்திற்கு மாறினான். மாறினது மட்டுமல்லாமல் குணபவீச்சரம் என்னும் கோயிலையும் அந்த பாடலி புத்திரம் என்ற இடத்தில் சமண பள்ளிகளை மூடி குணபவீச்சரம் என்ற கோவிலையும் அந்த மன்னன் எழுப்பினார் என்று நம்முடைய திருநாவுக்கரசர் வரலாற்றில் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். எனவே இப்போ நம் திருநாவுக்கரசர் பெருமான் தல யாத்திரை மேற்கொள்ள தொடங்கிவிட்டார். பல கோவில்களுக்கு சென்று அங்குள்ள பெருமானை வழிபட்டு பதிகங்கள் பாடி திருத்தொண்டு செய்வது.